ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொடி இட்லி. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பொடி இட்லி. இது செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி செய்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு தாளிசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொடியை போட்டு ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இதிலே வந்து கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் நம்ம வந்து மார்னிங் அவிச்ச இட்லி இருந்ததுன்னா ஈவினிங் டிஃபனாக இது செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து பொடி சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டாச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வேர்க்கடலாம் போட்டு செய்யும்போது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இது வந்து இட்லி உப்புமா மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அந்த பொடியை வந்து இதிலே போட்டு நல்லா பெரட்டி கொடுக்கும்போது நல்லா அந்த ஒரு வாசம் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3 வத்தல் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் போட்டு லேசாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிடணும். இது பாருங்கள், இதுவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பல்லாரி வெங்காயத்தை வந்து ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாயை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து இட்லியில் வந்து ஆல்ரெடி வந்து மாவில் உப்பு போட்டு தான் இட்லி ரெடி பண்ணியிருப்போம். அதனால் இப்போ வந்து ஜஸ்ட் இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து உப்பு போட்டால் போதும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணணும். இப்போ இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கிடலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டு வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் போட்டு நம்ம செய்யும்போது நல்லா ஒரு வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5 இட்லி வந்து எடுத்துருக்கேன். இது வந்து மார்னிங் அவிச்ச இட்லி தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இட்லி எங்கள் வீட்டு இட்லி கூட எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஜஸ்ட் வந்து எண்ணெயில் வந்து லேசாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி பொடி ஆட் பண்ணுவோம். ஸ்டவ்வை வந்து சிம்முக்கு மாற்றி வச்சுக்கிடணும். மாற்றி வச்சுட்டு இதை வந்து லேஸ்ட்டாக வந்து கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு இட்லி பீஸ் ஒன்று நல்லா பன்னீர் மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து எண்ணெய் தடவி அவிக்கிற மாதிரி அந்த கொப்பரையில் நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா குக்கரில் செய்யுங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி உப்புமா செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடி இட்லி போடுறதுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒன்று போல் எல்லா பக்கமும் படக்கூடிய அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது எல்லாத்தையும் லேசாக வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இது மேலே அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் சும்மா வந்து இட்லி மேலே தடவி கொடுக்குறத விட இப்படி லேசாக தாளிசம் பண்ணிவிட்டு பொடியை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் சரி இன்றைக்கி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெடி பண்ணுவோமே, உங்கள் கூட ஷேர் பண்ணுவோமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை வந்து லேசாக அப்படியே பட்டும் படாமலே லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படின்னா தான் வந்து அந்த இட்லி பீஸ் வந்து உடையாமல் நமக்கு அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒருவேளை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் வந்து இட்லி பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே நமக்கு வந்து போதுமான அளவாக இருக்கும். அந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே குழந்தைகளுக்கு ஈவினிங் டிஃபனாக செஞ்சு கொடுங்க. நல்லா ஒரு கையில் ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு ஃபோர்க் வச்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிடுதேன். அந்த காரத்துக்கும் இந்த சுகர் வந்து லேசாக போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.